அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. ஒரு பேப்பரில் இதை எழுதி விநாயகர் போட்டோ அல்லது சிலைக்கு பக்கத்தில் வையுங்கள். பிறகு நடப்பதை பாருங்கள். எதிர்பாராத விபரீத ராஜயோகம் ஏற்படும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. கடந்த 2 நாட்களாகவே எனக்கும் நீங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம சொல்லிடுங்க. இன்றைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போறது விநாயக பெருமானின் சூட்சமமான திருநாமத்தை சில பீஜாட்சரங்களுடன் சேர்த்து நம்ம எழுத போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க இதுல எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அனைத்துமே இன்றைய ஒரு நாள் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய தாந்திரிகம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதுங்க. அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா தோரண கணபதியின் திருநாமம் இது. சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சம திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். இந்த திருநாமத்தை எழுத போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:48 சதுர்த்தி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3:38 வரை நிறைவாக நமக்கு சதுர்த்தி திதி இருக்குங்க. மோஸ்ட்லி இன்றைய தினம் நிறைய பேருடைய வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி பூஜைகளை நம்ம செய்வோம். சோ பூஜைக்கான அனைத்து விஷயங்களையும் நீங்க ரெடி பண்ணி கடைசியாக 27 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுதி விநாயகருடைய போட்டோ அல்லது சிலைக்கு பக்கத்துல வச்சிருங்க. இன்றைய தினம் நிறைய பேர் நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவது வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த விநாயகருடைய சிலைக்கு பக்கத்துல கூட இப்ப எழுதும் இந்த பேப்பரை வைக்கலாம். இந்த திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. இப்ப வீட்ல ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருமே 4 விதமான கோரிக்கைகளுக்காக பேப்பர்ல இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம். அதே போல களிமண் பிள்ளையார் வாங்கும் வழக்கம் இல்லாதவர்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அல்லது தவிர்க்க முடியாத காரணங்களால இன்றைய தினம் விநாயகர் பூஜையை செய்ய முடியாதவங்களும் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல விநாயகர் பூஜை செய்யும் நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பதிவுகள்ல சொல்லி இருந்தோம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் விஜயதசமி இந்த 2 நாட்களுக்குமே ஒரு சூட்சமம் இருக்குங்க. அதாவது இந்த 2 நாட்களில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உடனடியாக வெற்றியை பெறும். விநாயக பெருமானாலே அவர் காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவர். அதே போல விஜயதசமி உங்க எல்லாருக்குமே தெரியும், வெற்றி திருநாள். விஜயனாலே வெற்றின்னு அர்த்தம். பெரும் தேவியர்களும் இணைந்து அருள்பாலிக்க கூடிய நாள் இந்த விஜயதசமி. இந்த 2 நாட்களுக்குமே அதீதமான சூட்சமம் உண்டு. அந்த நாட்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலதாங்க இன்றைய தினம் இந்த திருநாமத்தை எழுத போறவங்களும் நீங்க ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது 27 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதி விநாயகருடைய போட்டோ அல்லது சிலைக்கு பக்கத்துல வச்சிருங்க. சுத்தமான ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. கிழிந்து போன, கசங்கி போன அல்லது ரொம்ப பழைய பேப்பர்லாம் எடுக்காதீங்க. விநாயக பெருமானுடைய திருநாமத்தை எழுத போறோம். ஸோ சுத்தமான நல்ல ஒயிட் கலர் பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழியை நீங்க போட்டுக்கோங்க. அதற்கு கீழே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால நீங்க எழுதலாம். பிளாக் கலர் கருப்பு நிறத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. எழுத வேண்டிய திருநாமம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் தோரண கணபதையே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் தோரண கணபதையே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் தோரண கணபதையே நமக. நிறைய சக்தி வாய்ந்த பீஜாட்சரங்களுடன் இந்த திருநாமத்தை நம்ம எழுதுறோம். அதனால தாங்க அது விபரீத ராஜயோகத்தை நமக்கு கொடுக்குது. வெறும் 27 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். எண்ணிக்கை அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 27 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதுங்க. பீஜாட்சரங்கள்ல எந்த ஒரு எழுத்து பிழையும் நீங்க செஞ்சிடாதீங்க. தமிழ் எழுத தெரியாதவங்க நீங்க இங்கிலீஷ்ல கூட இந்த திருநாமத்தை எழுதிக்கலாம். 27 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து விநாயக பெருமானுடைய போட்டோ அல்லது சிலைக்கு பக்கத்துல வைங்க. இப்ப திரும்பவும் மனதார உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. களிமண் பிள்ளையார் வாங்க போறவங்க அந்த சிலைக்கு பக்கத்துல நீங்க வைக்கலாம். 3வது நாள் அந்த சிலையை நம்ம கரைப்பது வழக்கம். சில பேர் இன்றைய தினமே மாலை நேரத்துல சிலையை கரைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க இன்றைய தினம் விநாயகர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்க வீட்ல ரெகுலரா வச்சிருக்கக்கூடிய விநாயகர் போட்டோ அல்லது கல் பிள்ளையாருக்கு பக்கத்துல அந்த பேப்பரை வச்சிருங்க. அதே போல இந்த திருநாமம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால எல்லாராலையும் மனப்பாடம் செஞ்சு வச்சு எழுத முடியாதுங்க. சோ நம்ம டிஸ்பிளேல தெரிவதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை பார்த்து எழுதலாம். மனப்பாடம் செஞ்சு தான் எழுதணும்னு கிடையாதுங்க. மேலும் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2 லைனா கூட நீங்க எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த விருப்பம் நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் எரிக்கலாம். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியேன்னு எங்க வேணாலும் வச்சு எரிக்கலாம். அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் முக்கியமான விஷயம், உங்களுடைய அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். தோரண கணபதியின் இந்த திருநாமம் சாதாரணமானது கிடையாதுங்க. இதை நீங்க எழுதி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எழுதி விநாயகருடைய போட்டோ அல்லது சிலைக்கு பக்கத்துல நீங்க வைக்கணும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினமே இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.